திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் 6வது பாகத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க விளிம்பில் நிற்கிற மாதிரி இல்லை, ஒரு எட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல, நின்றுட்டே இருக்கிறீங்க, யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த சத்தியத்துக்கு நான் எப்படியா கீழ்ப்படிகிறது, எப்படி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறது. உடனே தொடர்பு கொள்ளுங்க. செய்தி முடிஞ்ச உடனே இப்போ நிகழ்ச்சி முடியும் இல்லையா, நம்பர் பாருங்கள், ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு விடிவு கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். இந்த லூக்கா யாருக்கு எழுதினார்? இந்த ஒரு புத்தகமும் இன்னாருக்குன்னு எழுதியிருக்கும் இல்லையா, யாருக்கு எழுதினார் அப்படின்னு பார்த்தா கிரேக்கர்கள். அவங்கெல்லாம் இயேசுவை கவனிக்கணும். சரி, இந்த கிரேக்கர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22வது வசனத்துல கிரேக்கர்கள்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆவியானவர் அங்க சொல்லியிருக்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவாங்களாம். இயேசு உயிரோடு ஊழியங்களை செய்து கொண்டிருந்த காலத்தையே கிரேக்கர்கள் வந்து இயேசுவை சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட சில கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாங்க. இவர் யார், இவர் என்னதான் சொல்றாரு, இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு. இந்த கிரேக்கர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா, டெய்லி சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய கடமைகள் எவ்வளோ முக்கியமோ, அது மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் அவனுக்கு இருக்கு. அவன் நூதனமான புதிய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அவங்க கிரேக்கர்கள் மத்தியில தான் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், சாஸ்திரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்றவங்க எல்லாமே, அவங்களாம் நிறைய தத்துவங்கள் சொன்னாங்க, பெரிய பெரிய விஷயங்கள், நூதனமான புரிஞ்சிக்க முடியாதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க தான். அவங்களுக்கும் சொன்னவங்களோட வாழ்க்கையும் கவனிச்சு பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். ஆனால் இந்த லூக்கால இயேசுவை எப்படி காண்பிக்கிறார்னா, அவர் என்ன பேசினார் எளிமையாக, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன பேசினார் எப்படி வாழ்ந்தார், இதை நீங்க பாருங்க. ரொம்ப எளிமையானதாக இயேசுவை காண்பிக்கிறார். அப்ப கிரேக்கர்கள் நிச்சயமா இந்த புத்தகத்தை வாசித்த அநேகர் இயேசுவை நிச்சயமா அறிந்திருக்கணும். ஏன் இன்னைக்கு கூட புதுசா ஏதாச்சும் நூதனமா ஏதாச்சும் சொல்றாங்களான்னு சபையா நிறைய பேர் போவாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. உங்க கையில இருக்கிற லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை உட்கார்ந்து அமைதியா வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்றதையோ வாசிச்சு பாருங்க. இப்படி நூதனமானவைகளையும் அதிசயமா, ஒரு வானத்திலிருந்து ஒரு அதிசயம் ஏதாவது நடக்கணுன்ற மாதிரி தேடினவங்களுக்கு அங்க பதில் இருக்கு. அலைந்து தெரியாதீங்க, தேவனுடைய வாக்கியங்களை கவனிங்க, பகுத்து கவனிங்க. செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமூட்டக்கூடிய இந்த புதிய நாள் காலையில் நீங்கள் ஆவலோடு எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்கவும் அதை பற்றி சிந்திக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த நெடும் தொடரில் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள். அந்த வகையில் இது 55வது பாடம். இன்றைக்கு லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த லூக்கா ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. அதே வேளையில் அவன் கிரேக்க மார்க்கத்திலிருந்து, கிரேக்க சமயத்திலிருந்து ஒரு கால யூதனாக மாறியிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது ஹாஃப் ஜூ, பாதி யூதனை போன்றவன். ரொம்ப சிறப்பாக இந்த லூக்கா ஒரு மருத்துவராக இருக்கிறார், ஒரு டாக்டர். அவர் கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கே லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் என்று நமக்கு தெரிகிறது. பிலோமின் 24வது வசனம், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தக்கும் தேமாவும் கவனிங்கள், லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இதனால நமக்கு தெரிகிற சில விஷயம் என்னன்னா, லூக்கா ஒரு டாக்டர் மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில், அவருடைய பிரயாண காலத்தில் அவரோடவே கூட சென்ற ஒருவராகவும்
அதையெல்லாம் நமக்கு எழுதி தரக்கூடிய ஒருவராகவும் இருந்திருக்கிறார். இதே லூக்கா தான் அப்போஸ் நடபடிகளையும் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அப்போஸ் நடபடிகள் 1வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். தேய்ப்புலுவே இயேசுவானவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து கவனிங்கள். 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னா 1வது புத்தகத்தை எழுதினேன். ஆக லூக்கா முதல் புத்தகத்தையும் எழுதினார் என்பது லூக்கா சுவிசேஷம். 2வது புத்தகம் என்பது அப்போஸ் நடபடிகள். ஆக இந்த 2 புத்தகத்துக்கும் இவர் தான் ஆசிரியர். 2வது இந்த புத்தகமும் கூட இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 60லிருந்து 66க்குள்ள எழுதப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை லூக்கா ஏற்கனவே ஒரு கிரேக்கராகவும் கிரேக்க மொழியில ஆற்றல் உள்ளவராகவும் இருந்ததுனால கிரேக்க மக்களுக்காக இதை எழுதியிருக்கிறார். மத்தேயு யூதருக்காக எழுதுகிறார், மார்க்கு ரோமருக்காக எழுதுகிறார், லூக்கா கிரேக்கருக்காக எழுதுகிறார். முதல் நூற்றாண்டு காலத்தில் ரோமர்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் 2வது 3வது நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால அப்பொழுது கிரேக்கர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய அரசாட்சி நீக்கப்பட்டு விட்டாலும் ஒழிந்து விட்டாலும் அவர்களுடைய மொழியானது உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தது. உதாரணத்துக்கு இந்தியாவை விட்டு 60-65 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளைக்காரங்க போயிட்டாலும் நம்ம நாட்டில் பெருவாரியாக எல்லா இடங்களும் பேசப்படுற ஒரு மொழி ஆங்கில மொழி. அந்த மொழி இன்னும் இங்கே தான் இருக்குது. ஆங்கிலேயருடைய மொழி இருக்குது, ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க. அது மாதிரி கிரேக்கர்களுடைய ஆட்சி இல்லை, ஆனால் உலகெங்கிலும் கிரேக்கர்களுடைய மொழி கொடி கட்டி பறக்கிறது. அன்றைக்கு இருந்த மத்திய ஆசியாவில் இருந்த மக்கள் கிரேக்க மொழியை தெரிந்திருந்தால்தான் அவர்கள் படித்தவர்கள் என்றும் வணிகம் செய்ய வல்லமை உள்ளவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்களாகவும் கூட நினைச்சாங்க. ஆகவே இந்த கிரேக்க மொழி தெரிந்த மக்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்தோம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். காரணம், இந்த கிரேக்கர்களுடைய வாழ்க்கையில கடவுளை வானத்திலிருந்து வரணும், வானத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு, பூமியாகி இந்த கிரகத்தில் இல்லை மற்ற கிரகங்களில் இருக்கிறாரு என்ற எண்ணங்கள்லாம் அவங்க மத்தியில் இருந்தது. அதனால தான் வீனஸ் என்ற ஒரு கடவுள் அவர்கள் மத்தியில் இருந்தாங்க. அட்லாஸ் என்ற ஒரு கடவுள் அவங்க மத்தியில் இருக்கிறார். இதெல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்த கிரேக்கர்களுக்கு ஒரு பொதுவான எண்ணம் இருந்தது. அது என்னன்னா, மனிதர்கள்லேயே பரிபூர்ணமான ஒரு மனிதன் யார், நான் அந்த மனிதனை வேணா பின்பற்றேன் என்ற மாதிரி எண்ணம் இருந்தது. they wanted a perfect man. ஆனால் அந்த மனிதன் எப்படி இருக்கணும்னா, நீதி நியாயங்களை செய்கிறவராகவும் தெய்வீக தன்மை நிறைந்தவராகவும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிபூரணமாயும் குற்றம் சாட்டப்படாத ஒன்றாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தால் அவரை பின்பற்றலாம், அவரை நாம் கடவுளாக எண்ணலாம் என்ற எண்ணம் அவங்க மத்தியில் இருந்தது. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு லூக்கா அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். பாருங்க, இந்த இயேசுவை சோதித்து பாருங்க, இந்த இயேசுவை படித்து பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிற குணங்களை கவனிங்க, நீங்கள் ஒரு கால் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் தெரிந்து கொள்ள முடியும் என்ற நோக்கில இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அதாவது ஒரு தீம் மாதிரி. பாருங்கள், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறாரா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போனான். பாவத்தினாலே தன்னுடைய நித்திய வாழ்க்கை இழந்து விட்டான். அதற்கு பிறகு சாபம் அவன் மீது வந்தது. அவன் பூமியின் மீது சிதறி போனான். இப்படிப்பட்ட சிதறி போன எழுந்து போன மனிதனை
தேடி வந்த இரட்சகராக இயேசு இருக்கிறார். He came to seek and save that was lost. எழுந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மார்க்கு இயேசுவை அடிமை அல்லது வேலைக்காரன் என்று எழுதுகிறார். ஆனால் லூக்கா இயேசுவை ஒரு மனித குமாரன், மனித பிறவி, ஒரு சாதாரணமான ஆள் இயேசு என்பதை போல முதல் எழுதுகிறார். ஆனால் லூக்கா எழுதும்போது ஒரு அற்புதமான தகவலை அந்த கிரேக்கர்களுக்கு கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க அப்படியே மேல் நோக்கி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆதாம்ல தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு குடும்ப அட்டவணை, ஒரு வம்ச அட்டவணையை கொடுக்கிறார். மத்தேயு யூதர்களுக்கு எழுதும்போது 1வது அதிகாரத்தில் ஆபிரகாம், தாவீது, இயேசு என்று 42 தலைமுறையில் அவருடைய குடும்பத்தை காண்பிக்கிறார். ஆனால் ஆபிரகாமையும் தாண்டி நோவாவையும் கடந்து ஏதேனுக்குள்ளே இருந்தானே ஆதாம், அங்கே இருந்து தொடங்குகிறாரு லூக்கா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பட்டியல் இது. ஆக ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை கொடுக்கிறார், யார் யாருடைய பிள்ளை. அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டா ஹியூமன் பீயிங் தான், ஆதாமிலிருந்து வந்த ஒருவர் தான். அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது பவுலடியார் எழுதுறாரு, இயேசு பிந்தின ஆதாம், முந்தின ஆதாம் ஏதேனிலிருந்து வந்த ஆதாம், பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த பட்டியல் மூலமாக அறிவை சார்ந்த, அறிவை தேடிக்கொண்டிருந்த, அறிவினாலேயே அறிய விரும்புகிற அந்த கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையின்படி அவர் யாராக இருக்கிறார் என்று பாருங்கள் என்று காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்று 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் மிக தெளிவாக அவர் பேசுகிறார். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலேயே இயேசுனுடைய பிறப்பு ரொம்ப கனக்கச்சிதமாக, ரொம்ப ரொம்ப தெளிவான ரெக்கார்டாக, ஒரு மருத்துவ ரிப்போர்ட்டை போல இயேசுனுடைய பிறப்பை குறித்து லூக்கா எழுதுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். எப்பவுமே ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை எழுதும்போது அதுக்கான நாள், நடந்த இடம், எந்த இடத்துல அடிபட்டது, எவ்வளோ பெரிய காயம் அல்லது சின்ன காயமா, அது என்ன, ஆறக்கூடியதா ஆற முடியாததா, ஆபத்தானதா, சின்ன ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டியதா, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுமா, எல்லா தகவலையும் டாக்டர்கள் சொல்லுவாங்க. அதை மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் ஒரு மருத்துவராகிய லூக்கா அழகாக படம் பிடித்து தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். உதாரணத்துக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த இடத்துல எந்த ஒரு குழந்தையும் பிறந்த உடனே அன்றைய சூழ்நிலையில் மக்கள் எப்படி வச்சிருப்பாங்களோ நமக்கு தெரியல. ஆனால் ஒரு மருத்துவருடைய பார்வையில் அந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தை எங்கன்னு கேட்டால் இந்த வார்டில் இருக்குது, இந்த பெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே போல் அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். ஆகவே ஒரு டாக்டர் ஒன்று சொல்லும் போது அதை நம்ம சுலபமாக பின்பற்றும்படி, அறிந்து கொள்ளும்படி ஒரு அடையாளத்தையும் சொல்கிறாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம் கவனியுங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இதுவும் கூட ஒரு மருத்துவ ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமான பேச்சா தெரியல. சில ஆள் சொல்லுவாங்க, பயங்கரமா ரத்தம் சிந்தினார், பயங்கரமா ரத்தம் கொட்டியது, அந்த மாதிரி பொதுவான மக்கள் பேசுவாங்க. ஆனால் அதே ஒரு மருத்துவராக இருந்தால் அந்த ரத்தம் எவ்வளவு கொட்டியது, எப்படி கொட்டியது என்று சொல்லுவாங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற தலை சாய்த்து அவர் ஜெபம் பண்ணிய போது அவர் முகத்திலிருந்து வேர்வை வழிந்தது.
வேர்வை முத்துக்களாக வழிந்தது, அதே அளவுக்கு இரத்தமாகவும் கீழே விழுந்தது. அந்த வேர்வை தரையில் எப்படி விழுந்தது என்று சொல்ல வரும்போது பாருங்கள், இரத்தத்தின் பெரும் துளியாய் தரையிலே விழுந்தது. இதனால்தான் இந்த புத்தகம் கனக்கச்சிதமாக, ரொம்ப அக்யூரேட்டாக நடந்த ஒவ்வொரு சம்பவமும் மிக மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இந்த 2 தகவலும் ஒரு டாக்டருக்கே உரிய முறையில், முதல்ல ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஒரு ஆள் எப்போ செத்தார்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டோம்னா ஒரு டேட்டுன்னா என்ன டைமில் அது நடந்தது, அன்றைக்கி என்ன தேதி, எந்த நேரத்தில் அது நடந்தது. அது மாதிரி இயேசுனுடைய மரணம் சிலுவிலை நிகழும்போது டைம் என்னன்னு சொல்கிறார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடு. 24ஆம் அதிகாரம் லூக்கா 3ஆம் வசனம். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல். இப்போ ஒரு டாக்டர் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தடயத்தை குறித்து பேசுகிறார். அதே மாதிரி இயேசுவை வைத்திருந்த கல்லறைக்குள்ளே உள்ளே மனிதன் நுழைந்து அதுக்கப்புறம் உள்ளே அந்த சரீரம் இல்லைன்றதை அவன் வெளியே வந்து சொல்கிறான். வெளியே நின்று வெளியே பார்த்துட்டு போய் சொல்லலை, அவன் உள்ளே வந்து பார்த்தான், உள்ளே வந்து பார்த்ததுனால அந்த வார்த்தை வெளியே வந்தது என்ற ஒரு தகவலை மருத்துவருக்கே உரிய முறையில் அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். பேதுரு எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். கல்லறைக்குள்ள பேதுரு வந்து அவர் எப்படி அதை பார்த்தாரு, அவர் பார்த்தபோது இயேசுவை சுற்றி வைத்திருந்த அந்த துணிகள் அடக்கம் பண்ணும்போது ஒரு பிரேத சீலையால் கட்டுவாங்க இல்லையா, அது சுற்றி மடித்து வைக்கப்பட்டிருக்கு. அதை அவன் கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். இயேசு உயிர்த்தெழுந்தால் மட்டுமே அது சாத்தியம். இல்லைனா அவருடைய பணத்தை யாராவது தூக்கிட்டு போயிருந்தா அவரை கட்டியிருந்த அந்த பிரேத சீலையோடு தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவரை கட்டியிருந்த சீலை தனியாக கழட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக இயேசு சொன்ன மாதிரி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பேதுரு புரிந்து கொண்டான். ஆக கல்லறைக்குள்ள இயேசுனுடைய பிரேத சீலைகள் இருக்கிறது என்பதை லூக்கா நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறான். நண்பர்களே, இதை ஒரு கிரேக்கர் படிக்கிறார். கிரேக்கர்கள் எப்பொழுதுமே ஞானத்தை தேடுகிறவர்கள். இயேசுவை குறித்து அவர்கள் என்ன நினைப்பாங்க இதை படிக்கும்போது? ஏன்னா அவங்க எப்பவுமே நூதனமான காரியங்களை விரும்புகிறவர்களாக இருந்தாங்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குறதில்லை. அதாவது கிரேக்கர்களுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு நூதனமான காரியம், ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஒரு வானத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை கேட்பார்கள், அதை விசாரிப்பார்கள். இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காக கூட இருந்ததுதான். அப்படிப்பட்ட ஞானத்தை தேடுகிற கிரேக்கர்களுக்கு இந்த பரிபூர்ணமான மனித குமாரனை, ஆதாமிலிருந்து பிறந்த மனித குமாரனை ஒரு அசாதாரணமாக நீங்கள் பார்க்கும்படி உங்களை கேட்கிறேன் என்பதாக லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லூக்காவில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் இயேசு போதித்தவைகள் இடம்பெற்றிருக்கு. நேரமின்மை காரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், லூக்கா 15 முதல் வசனம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, இந்த உவமை என்பது உதாரணம் அல்ல,
ஊமை என்பது பரலோகத்தில் உள்ள ஒரு சத்தியம் பூலோகத்தில் மனிதர்கள் விளங்கிக் கொள்கிற வகையில் அவங்களுக்கு புரிந்த உதாரணங்களை கொண்டு பேசுவது. சங்கீதத்தில் போட்டிருக்கு, இயேசு ஊமைகளினால் தான் தன் வாயை திறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக. ஆக இயேசு சுவிசேஷ புத்தகம் முழுவதிலும் இந்த சுவிசேஷ புத்தகம் முழுவதிலும் ஊமைகளால் பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். மிக அதிகமாக லூக்கா சுவிசேஷத்தில் அநேக ஊமைகள் பேசப்பட்டிருக்கிறத நீங்கள் படிக்கலாம். அதில் ஒன்று இயேசு சொல்கிற ஊமையை கவனிங்கள். 4வது வசனம், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? அப்படி அவன் தேடி அதை கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வானா? 6ஆம் வசனத்தில், வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? 100 ஆடு ஒன்று காணாமல் போய்விட்டது. 99 என்பது மிகப்பெரிய ஆட்டுக்கூட்டம். ஒன்று தானே போச்சு, பரவாயில்ல. அந்த மாதிரி நினைக்கல இந்த ஆட்டு மேய்ப்ப. அந்த ஒரு ஆடும் தேவை என்று அவன் நினைக்கிறான். 2வது, போன ஆடு செத்துருக்குமா, அடிபட்டிருக்குமா, கை கால் உடைஞ்சிருக்குமா அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் சரி, நான் அதை போய் தேடுவேன்றார். தேடி போன போது அந்த ஆடு இவர் நினைச்ச மாதிரி நடக்க முடியல. ஆகவே அதை தோளிலே சுமந்து கொண்டு வர்றார். இந்த உதாரணத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு தேவையான, அதற்கு அதிகமான எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அந்த ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, ஒரு அற்பமான, இந்த முழு சரீரத்தை விட்டு வெளியே போகிற அந்த ஆவின்றது ஒன்று மட்டும் இல்லைனா 99 ஆடுகளை போல் இருக்கிற இந்த முழு சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. 99 சைஸில் இந்த ஆடு இருக்கு. காணாமற் போன ஆடு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, ஒரு ஆவி உயிரை போல் இருக்கு. அது போயிட்டதுன்னா இந்த சரீரத்துக்கு ஒன்றுமே அர்த்தம் இல்லை. ஆகவே உன் ஆவியை குறித்து அவர் பேசுகிறார். 2வதாக 8ஆம் வசனம், அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் மயல் வீட்டுக்காரிலும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 10 வெள்ளிக்காசை சராசரியாக யூத பெண்கள் தங்களுடைய கழுத்து மணியிலே அல்லது கயிற்றிலே அவர்கள் கட்டியிருப்பார்கள். நம்ம ஊரில் தாலி கட்டுற மாதிரி அவர்கள் வெள்ளி நாணயங்களை கோர்த்து கட்டுவது வழக்கமாக இருந்தது. அதில் ஒன்று காணாமற் போச்சு. நிச்சயமாக இந்த வெள்ளிக்காசு வீட்டுக்கு வெளியே இல்லை, வனாந்திரத்தில் போய் விழல, வீட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்குது, படுக்கையின் அறையில் தான் விழுந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிடலாம். விளக்கை கொளுத்தி ஒரு துடப்பத்தை எடுத்து தரையெல்லாம் சுற்றி பெருக்கும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும். அது எதை காட்டுதுன்னா, நம்முடைய ஆத்துமாவை அது காட்டுது. ஆத்துமா ஒரு விலையே பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு வெள்ளி காசை போல இருக்கு. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆவி ரொம்ப முக்கியம். ஆவி இருந்தால் தான் ஆத்மா வேலை செய்ய முடியும். ஆத்மா இருந்தால் தான் சரீரம் நல்லா இருக்க முடியும். ஆக இந்த ஆத்மா 10ல் 1 போல இருக்கு. அதை அவன் தேடி கண்டுபிடிச்சாச்சு. 3வது உதாரணம் 11வது வசனம், பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 பையனுங்க. அதில் இளைய மகன் தனக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பாவ வழியிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான். போதா குறைக்கு அவனுடைய நண்பர்களும் அவனை விட்டு போய்விட்டார்கள். அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. அவனை ஆதரிக்கவும் சாப்பாடு கொடுக்கும் யாருமே இல்லை. ஆனால் ஒரு அரசனை போல வாழ வேண்டிய அந்த யூத மகன், யூதன் அல்லாத ஒருவனுடைய இடத்துல, பன்றி மேய்க்கிறவனுடைய வீட்டில் பன்றிகளுக்கு ஆகாரங்களை உருட்டி போடக்கூடிய
அந்த தவிட்டை உருட்டி போடக்கூடிய ஒரு வேலைக்கு அவன் போய் சேர்கிறான். அதை சாப்பிடலாம்னு நினைச்சா கூட அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் பசியினால் சாகிறான். அந்த வேளையில் அவன் நினைச்சு பார்க்குறான், என்னுடைய தகப்பன், அங்குள்ள ஆகாரம், அங்குள்ள வேலைக்காரர்கள், அங்கே இருக்கிற பாதுகாப்பு, அங்கே இருக்கிற எல்லா நித்திய ஆனந்தம், இதெல்லாம் நினைச்ச உடனே அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நான் பாவம் செய்தேன், கடவுளுக்கு முன்பாகவும் செய்தேன், தகப்பனுக்கு முன்பாகவும் செய்தேன். வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்குரிய தகுதி கூட எனக்கு கிடையாது. நான் போய் என் தகப்புக்கிட்ட சொல்ல போகிறேன். அவருக்கு சித்தம் பண்ணால் என்னை ஆதரிக்கட்டும், என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்து கொண்டால் கூட போதும். பிரியமானவர்களே, ஆடு காணாமற் போகும்போது மேய்ப்பன் போனான். வெள்ளிக்காசு காணாமற் போன போது தொலைத்த அந்த பெண் போனாள். ஆனால் 2 மகன்களிலே ஒருவன் காணாமற் போன போது தகப்பன் போகவில்லை. ஆனால் போன வாலிபன் ஒரு மனிதன், அறிவுடைய ஒரு மனிதன். ஆகவே அவனே மனம் திரும்பி வருகிறான். இது சரீரத்தை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன முள்ளு அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு காயம், ஒரு வலி ஏற்படும் போது நம்ம சரீரம் முழுதும் வலிக்குது, தெரியுது நமக்கு. நம்முடைய முதுகு மேலே ஒரு சிறு எறும்பு ஏறினால் தெரியுது நமக்கு. நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடி இழுக்கப்பட்டால் அந்த வலி நமக்கு தெரியுது. ஆகவே மனிதன் தனக்குள்ள திரும்ப வேண்டும், உணர்வோடு திரும்ப வேண்டும். இந்த 3 உவமைகளில் 100 ஆடுகளில் 1 காணாமற் போய்விட்டது, 10 வெள்ளிக்காசில் 1 தொலைந்து விட்டது, 2 மனிதர்களில் ஒருவன் தொலைந்து போனான். இந்த 3ம் எப்படி திரும்பி வந்தது என்பதை தான் இந்த உவமையில் சொல்றார். ஆக ஆடாக இருந்தும் 1 இல்லைனா கூட 99 இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி ஆத்துமா சரீரம் இருந்தும் காணாமற் போகிற ஒரு சின்ன ஆவி இல்லைன்னா நம்ம உடம்புல நம்ம செத்தவங்களாயிடுவோம். அதே போல நம்முடைய ஆத்துமா நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, அது தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா, அது ஒரு தொலைந்த நாணயத்தை போல போய்விடும். அதை விட அதிகமாக நம்முடைய சரீரம் பாவத்தில் செத்து விடும்போது அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆனால் சரீரம் செத்து கிடக்குது. ஆக சரீரமும் திரும்பணும், ஆத்மாவும் வாழணும், ஆவியும் நமக்குள்ள இருக்கணும். ஆக ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நண்பர்களே, இந்த நாளில் கிரேக்கருக்காக எழுதப்பட்ட அந்த சுவிசேஷ புத்தகத்தை ஒரு கிரேக்கன் படிக்கும்போது இந்த இயேசுவை அசாதாரணமான தேவகுமாரனாக அவன் புரிந்து கொள்ள முடியும். நாளை இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே கிறிஸ்து வந்தார் என்ற அந்த அற்புதமான சுவிசேஷத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேருக்கு வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நீண்ட நெடுந்தொடரிலே புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் படித்தீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். லூக்காவின் சொந்த தொழில் என்ன? அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார் இல்லையா லூக்காவின் சொந்த தொழில் என்ன? நேர்களே, பதில் தெரிந்து விட்டதா? உடனே எழுத ஆரம்பிங்கள். முகவரிகளை முழுமையாக எழுதுங்கள். சரியான பின்கோடை எழுதுங்கள். ஒரு வாரம் தாமதமாகலாம். வரிசைப்படி நாங்கள் பரிசுகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்கள் பதில் சரியா இருக்குமானால் நிச்சயம் பரிசு கிடைக்கும். காத்திருங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.